வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் என்று சொல்லுவார்கள். அந்த திருப்பரங்குன்றத்தில் எப்போதும் ஒரு பதற்றமான சூழலிலேயே அதை வைத்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு RSS பாஜக கூட்டம் செயல்பட்டு வருவதை நாம் அண்மை காலமாக பார்க்கிறோம். திருப்பரங்குன்றத்தின் உச்சியில் இருக்கின்ற அந்த மலை உச்சியில் முஸ்லிம்களுக்கான வழிபாட்டு தலமும் இருக்கிறது, அதே நேரத்தில் இந்துக்களுக்கான கோவிலும் இருக்கிறது. இந்த இரண்டும் காலம் காலமாக சுமூகமாக அங்கே மக்கள் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து வழிபாடுகளுமே இரண்டு சமய மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களிலும் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக பழகுகிறோம் என்று அந்த மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளியில் இருந்து சென்று இந்த RSS இந்து முன்னணி கும்பல்கள் அங்கே ஒரு கலவரமான சூழலை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் தொடர்ந்து என்பதை பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்று அங்கே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுவதைப் போல முக்கியமான கோவில்களிலும் தீபங்கள் ஏற்றப்படுவது உண்டு. அது வழக்கமாக இருக்கின்ற ஒரு நடைமுறை. அதை ஒட்டி திருப்பரங்குன்றத்திலும் எப்பொழுதும் ஏற்றப்படுவது போல இந்த ஆண்டும் கார்த்திகை தீப திருநாள் அன்று அங்கே தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் இந்த இந்து முன்னணி கும்பலானது நாங்கள் சொல்லுகின்ற இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அரச இந்து சமய அறநிலையத்துறையை வலியுறுத்துகின்ற வகையில் ஒரு வழக்கை போட்டு அதன் தொடர்பாக ஒரு நீதியரசர் நீதிபதி GR சுவாமிநாதன் அதற்கு ஒரு தீர்ப்பையும் கொடுத்து பாதுகாப்போடு சென்று மனுதாரர் இந்து முன்னணியை சார்ந்த மனுதாரர் அங்கே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அதை தமிழ்நாடு அரசு இது சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை, இங்கே அமைதியான முறையில் காலம் காலமாக நடந்து வருகின்ற முறைப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், புதிதாக ஒரு நடைமுறையை நீங்கள் வலிந்து திணிக்க பார்க்கிறீர்கள், இது தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது, அதை ஒரு நாளும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். தமிழ்நாடு அரசினுடைய இந்த உறுதிப்பாட்டிற்கு திருப்பரங்குன்ற மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே ஆதரவாக நிற்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம், ஏன் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டை, வளர்ச்சியை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டை திட்டமிட்டு ஏன் ஒரு கலவர பூமியாக ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் லாபம் தேட பார்க்கிறது இந்த RSS பாஜக இந்து முன்னணி கும்பல் என்பது குறித்து நாம் பேச வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். நம்மோடு திமுகவின் சார்பில் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு ஹரிஷ் பாலா அவர்களும், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் திரு வழக்கறிஞர் ராமவைரமுத்து அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றனர். முதலில் ராஜா தமிழ்மாறன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது ஒரு பதற்றமான ஒரு இடமாக இன்றைக்கு இந்து முன்னணி RSS வந்து மாற்றி வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வழக்கமான ஒரு நடைமுறையிலிருந்து திடீர்னு அந்த இடத்துல போயிட்டு ஒரு விஷயத்தை புதுசாக ஒன்று வந்து அவங்க சொல்கிறாங்க. அதற்கு வந்து நீதிமன்றமும் இசைவு தெரிவிக்கிறது. இந்த சூழல் தமிழ்நாட்டில் திட்டமிட்டு உருவாக்கப்படுவதாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு செய்தி, திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு சதி திட்டம். அதை செயல்படுத்துவதற்காக RSS தொடர்ந்து முயன்று வருகிறது. இந்து முன்னணி போன்ற பல்வேறு அமைப்புகளை இதுக்கு தொடர்ந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே கந்தூரி பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. அதில் அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக மொமெண்டம் எதுவுமே கிடைக்கல, மக்கள் ஆதரவு கிடைக்கல, பெருமளவு சப்போர்ட் இல்லைங்கிறதுனால அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த 1/12/2025 அன்று ஒரு தீர்ப்பை நீதிபதி கிட்ட கொடுக்குறாங்க, கேட்குறாங்க, வழங்குறாரு. அதனுடைய அடிப்படை தன்மை என்னங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் இது வந்து எப்படியெல்லாம் தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது, என்ன தவறு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காலங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய தீபத்தூண் அப்படிங்கிறது மலைக்கு செல்லுகின்ற வழியில் பாதி வழியில் இருக்கக்கூடிய நாயக்கர் காலத்து கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்க கல்வெட்டோடு இருக்கக்கூடிய தீபத்தூண். அங்கே இன்னும் ஒரு படி மேலே போய் போஸ் அவர்கள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் ஒரு பதிவு வச்சுருக்காரு. அந்த பாதி வழியில் செல்லக்கூடிய தீபத்தூணில் ஒரு ஆஞ்சநேயரனுடைய படமும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி, நாயக்கர் காலத்தை கல்வெட்டுங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அங்கே தான் காலகாலமாக அவங்க வந்து ஏற்றுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுற வழக்கம். அதன் பிறகு உச்சிப்பிள்ளையார் கோயில் ஒன்று 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்படுகிறது. அது பின்னால் வந்தது தான், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். அது பிள்ளையார் வழிபாடு என்பதே நமக்கு வந்து பின்னால் வந்தது தான், திணிக்கப்பட்ட விஷயம். நீங்கள் அந்த பிள்ளையார் கோயிலில், உச்சி பிள்ளையார் கோயிலில் நீங்கள் வந்து ஏற்றணும்னு சொல்லி இருந்தது, அங்கே ஏற்றுறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எங்கே ஏற்றணுமோ காலகாலமாக அந்த 100 ஆண்டுகளாக எங்கே ஏற்றிக்கிட்டு வர்றாங்களோ அதே இடத்துல 3ஆம் தேதி நாம் ஏற்றி விட்டோம். அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மக்கள் அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மக்கள், மதுரைக்காரங்க அதை வரவேற்கிறாங்க, வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க. நீங்க கோயில்ல நீங்க காலகாலமா அங்க தாத்தா பாட்டி 6 நாள் அங்க போய் நின்று பார்த்தாங்கன்னா எந்த இடத்துல பார்த்து கும்பிட்டாங்களோ
அதற்கான அதே இடத்துல ஏற்றப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் திருப்தியாக தான் இருக்காங்க. ஆனா இந்த ராம ரவிக்குமார் அவர்கள் கோர்ட்ல என்ன வழக்கு தொடுக்கிறாருன்னு சொன்னா, சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த தர்கா இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தூண் இருக்கிறது, அந்த இடத்துல தான் நாங்க ஏத்தணும்னு கேட்கிறாரு. தயவு செஞ்சு சொல்றேன், அது தீபத்தூண் அல்ல. அது சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கல்லு. வடிவேலு சாரி நம்ம விவேக் அவர்கள் ஒரு படத்துல சொல்லும் பொழுது மயில் கல்லை பார்த்து டே எத்தனை பெரியா இருந்தாலும் உங்களை திருத்த முடியாதுங்கிற கதையில அது சர்வே டிபார்ட்மெண்ட் கல்லு மேடம். அதுல கீழே மார்க்கிங் இருக்கு. சர்வே டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துல மார்க் பண்ணது பிரிட்டிஷ் காலத்துல மார்க் பண்ணப்பட்ட கல்லு அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல போய் நீங்க ஏத்தணும்னு கேட்கறது தான் இப்ப பிரச்சனை. சரி, ஒருவேளை இந்த தீர்ப்பு ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கான்னு சொன்னா அந்த இடத்துல ஏத்துறதுக்கான ஆதாரம் எதுவும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. ஆனா என்ன நடக்குதுன்னா, சொல்றது எல்லாம் அந்த பாதி வழியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை சொல்றாங்க, அந்த நாயக்கர் காலத்து கல்வெட்டு இருக்கக்கூடிய அந்த தூணை சொல்றாங்க. ஆனா இவங்க ஏத்தணும்னு நிர்ணயம் பண்றது தர்கா பக்கத்துல இருக்கிற இடத்துல கேட்கிறாங்க. இப்ப இதுதான் பிரச்சனை. நீங்க அதுவும் என்ன ஒரு உச்சி பிள்ளையாருக்கு அதாவது இடம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் முருகன் கோயில் இருக்கும், உச்சி பிள்ளையார் இங்க இருக்குது, அதற்கு பிறகு இந்த பக்கம் தர்கா 3வது இடத்துல தள்ளி இருக்கக்கூடிய இடம். நீங்க இதுல போய் ஏத்துனீங்கன்னா அங்கதான் இறங்கி வர வேண்டிய சூழல். நீங்க ஏத்தக்கூடிய இடம்ங்கிறது ஒண்ணு இங்க தீபத்தூண் இருந்திருக்கணும், அல்லது உச்சி பிள்ளையார் இங்க. நீங்க இறங்குறதுக்கு நீங்க அந்த இடத்துக்கு நீங்க அது கிட்ட போறதுக்கு நீங்க ஏன் ஆசைப்படுறீங்க? அங்க போகணும், அங்க ஒரு பிரச்சனை நடக்கணும், இஸ்லாமியருக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவுகளை கெடுக்கணும். இதுதானே அவங்களுக்கு மோட்டிவா இருந்திருக்கு. இது யாராவது திருப்பரங்குன்றத்துல இருந்து கேட்டாங்களா? மதுரை மக்கள் கேட்டாங்களானா இல்ல. இந்து முன்னணி சார்ந்த ராம ரவிக்குமார் அவர்கள் இந்த வழக்கை தொடுக்கிறார். இவருடைய பின்னணி என்ன, இவர் எப்படிப்பட்ட நபருங்கிறத நமக்கு தெரியணும் இல்லையா? அதை நம்ம தெளிவா பார்த்தோம்னா நமக்கு அவர் கிட்டத்தட்ட இந்து முன்னணியில இருந்து இந்து மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்து தமிழர் கட்சியில இப்ப அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் தான் இந்த வழக்கை தொடுக்கிறார். இவர் தொடுக்கிற வழக்குக்கு இன்ஃபேக்ட் இதை கேட்கும் பொழுது கோர்ட்ல சொல்லும் பொழுது ராஜா பட்டர் அந்த கோயில் நிர்வகிக்கின்ற காலங்காலமாக நிர்வகித்து வருகின்றவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க நாயக்கர் காலத்து கல்வெட்டு இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் ஏற்றுவதுதான் எங்களுடைய வழக்கம்னு அந்த கோயிலை நிர்வகிக்கிறவரும் சொல்றாரு காலகாலமா. ஆனா நீங்க தீர்ப்பு எந்த இடத்துக்கு வருதுன்னு சொன்னா வேற ஒரு இடத்துக்கு ஆர்கியாலஜி நம்ம சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய கல்லு வச்சிருக்கிற இடத்துக்கு அந்த இடத்துல போய் ஏத்துங்கன்னு எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு புரியல. கோர்ட்டை ஏமாத்துறாங்களா, தவறான ரெக்கார்ட்ஸ் அங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏதேனும் ஒரு முறையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது போன்ற அரசியல் ரீதியாக செய்ய முடியாததை நீதிமன்றங்களை பயன்படுத்தி செய்கிறதா என்ற ஐயப்பாடு மக்கள் கிட்ட இருக்கிறத நம்ம தெளிவா இந்த சூழ்நிலை பார்க்கிறோம். கண்டிப்பாக நம்ம பேசலாம், அடுத்தடுத்து பேசலாம். மதுரையிலிருந்து நம்மோடு வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக. அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு மதுரை அருகில் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது எப்பொழுதும் ஒரு இப்போ அண்மை காலமாகவே ஒரு பதற்றமான ஒரு சூழலாகவே இருந்துட்டு இருக்கிறது. இப்போ கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் உருவாகக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஏன் திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து தொடர்ந்து இது மாதிரியான சிக்கல்களை ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அமைப்புகள் ஏற்படுத்திட்டே இருக்காங்க? இல்ல, அவங்க தொடர்ச்சியா பார்த்தாங்கன்னா இப்போ அவங்க கையில் எடுக்கிற ராமர், வடநாட்டில் அவர்கள் கையில் எடுத்த ராமர் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எந்த விதத்திலும் பயன் தரல. அதே போல விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு பலன் தரல. அப்போ தமிழ் கடவுள் முருகனை வைத்து இங்கே நாம் அரசியல் செய்யலாம் அப்படின்னு அவங்க நினைத்ததன் விளைவுதான் இப்போ ஒரு நீண்ட காலமாகவே இதை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மலை உச்சியில தீபம் ஏத்தணும், அது தர்கா கிட்டதான் இருக்கு அப்படின்னு. ஆனால் இது தொடர்ச்சியாக சகோதரர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் குறிப்பிட்டதை போல நாயக்கர் காலத்தில் அந்த இடையிலே இருக்கிற தீபத்தூணில் ஏற்றப்பட்டது. கடந்த ஒரு 105 ஆண்டு காலமாக 1920 இருந்து தற்போது வரைக்கும் 105 ஆண்டு காலமாக உச்சி பிள்ளையார் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தூணில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அப்போ இது ரெண்டுமே இல்லாம இந்த தர்கா பகுதியில ஏத்தணும் அப்படின்னு 94ல இந்து பக்த ஞான சபை அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த தியாகராஜன் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அப்போ அப்படி ஒரு வழக்கு தொடுக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை வரல, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தர்கா நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் இணைந்து முடிவெடுக்கணும். தர்காவுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் கோவில் நிர்வாகம் ஒரு இடத்தை
முடிவு செய்து அங்கே தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது இருதரப்பு நடத்திய பேச்சுவார்த்தை. அதுவரை ஏற்கனவே அந்த தீபம் ஏற்றப்பட்டு வருகிற அந்த நடுவில் இருக்கக்கூடிய தீபத்தூர் நாயக்கர் காலத்து தீபத்தூர்லையும் அதே போல உச்சி பிள்ளையார் கோவில்லையும் ஏத்தலாமே முடிவு பண்ணிடுறாங்க. இந்த 94 இருந்து அது அந்த நடைமுறை உறுதி செய்யப்படுது மீண்டும் நீதிமன்றத்தால. இப்படி இருக்கும் பொழுது 2014 இந்த மோடி ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்தை குறிப்பிட்ட இந்த தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அளவை கல் சர்வே டிபார்ட்மெண்ட் நட்டு வச்ச அந்த கல்ல வந்து அங்கதான் தீபம் ஏற்றணும் 14 ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. 14 அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது. 17 மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி மேல்முறையீடு வந்து 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல வந்து விசாரிக்கப்பட்டு மேல்முறையீட்டு வழக்கும் தள்ளுபடி செய்யப்படுது. நீதியரசர்கள் கல்யாண சுந்தரம் அதே போல பவானி சுப்பராயன் அவங்க 2 பேர் பண்றாங்க. இப்படி 2 நீதிபதிகள் அமர்வு வந்து ஒரு வழக்குல தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை மீண்டும் தனி நீதிபதி எடுத்து அதை விசாரிக்கிறதே வந்து இது சட்டவிரோதமான ஒரு செயல் தான். அதனாலதான் தமிழ்நாடு அரசு இந்த தீர்ப்பை வந்து தீர்ப்பு அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் மிரட்டி பார்த்தாங்க. ஆனாலும் இவர்கள் அது உறுதியாக நின்றது காரணம் என்ன அப்படின்னா, 94 வழக்கினுடைய தீர்ப்பு, 2014 தீர்ப்பு, 2017 தீர்ப்பு, இந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் எங்கு காலங்காலமாக தீபம் ஏற்றப்படுதோ அந்த இடத்தில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்பது தமிழ்நாடு அரசு உறுதியாக நின்றது. அதே போல மக்கள் இவங்க இந்த சிக்கலுக்கு உள்ளாக்கி இதை உடனே நீதிமன்ற அவமதிப்புன்னு சொன்னாங்க. நீதிமன்றத்தை பாதுகாக்க வந்த படையினரை ஏதோ தன்னுடைய அடியாள்களை போல அவர்கள் அங்கே அனுப்பப்பட்டு தீபத்தை எப்படியாவது ஏற்றிவிட வேண்டும் என்றெல்லாம் முயற்சித்த போது கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் அவர்கள் அதை விரும்பல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க அந்த காணொலியில பாத்துருப்பீங்க லைவ்ல, அங்க இங்க ஒரு கூட்டம் போராடிட்டு இருப்போம். ஆனா மக்கள் அவங்க பாட்டுக்கு போய் கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப நேற்றைய தினம் வந்து 2ஆம் நாள் பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது தீபம் ஏற்றணும் மறுபடியும் போனாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. அவர்கள் உண்மையான பக்தர். அவர்கள் வந்து இதை விரும்பி இருந்தார்கள் என்றால் அந்த கூட்டம் இந்த பாஜக இந்து முன்னணி கூட்டத்தோடு இணைந்திருக்கும். அப்ப அவர்களுடைய மக்கள் ஆதரவு அங்கே அவங்ககிட்ட லோக்கல் மக்கள் ஆதரவு இல்லை என்பது மிக தெளிவாக தெரிந்தது. அவங்க பாட்டுக்கு அந்த தாவுண்டு வேலை விட்டுட்டு கிரிவலம் போறாங்க, கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வராங்க. இவங்களை ஏதோ ஒரு ஜோக்கர்களை பார்ப்பது போலத்தான் அவங்க பார்த்துட்டு போறாங்க. இறுதியாக அவர்கள் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்படும் போது அந்த காட்சிக்கு பின்னணியா பாத்தீங்கன்னா மக்கள் அதை கைதட்டி ரசிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இதுதான் உண்மையான கடன்ல வரும். மக்களை பொறுத்தளவில் இதை விட பல லட்சம் மக்கள் கூடுகிற சித்திரை திருவிழா வந்து எவ்வித அசம்பாவிதமும் இல்லாம மிக நேர்த்தியாக நடக்கிறது. அதெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் திருவிழா. அழகரங்கை கிளம்புவதிலிருந்து பலாயிரக்கணக்கான வரிசையா நூற்றுக்கணக்கான மண்டபப்படிக்கு போவார்கள், லட்சக்கணக்கான மக்கள் திரளுவார்கள். கண்டிப்பாக. அதிலும் அந்த நிகழ்வுகள் விழாக்கள் நடக்கிற பகுதியில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற இடத்துலதான் அது நடக்குது இல்லையா? காலம் காலமாக அங்கதான் அது நல்லபடியா நடந்துட்டு கோரிப்பாளையம் என்கிற அந்த பகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு ஹரிஷ் பாலா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கருத்துக்களை கேட்கலாம். ஹரிஷ் பாலா சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். திருப்பரங்குன்றத்துல நடந்திருக்கிற விஷயங்கள், இந்து முன்னணி, RSS சேர்ந்தவர்கள், பாஜக எல்லாருமா சேர்ந்து நாங்க சொல்ற இடத்துலதான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு அதை ஒரு நீதிபதி வந்து அதற்கு சாதகமாக ஒரு தீர்ப்பையும் கொடுத்து ஒரு பெரிய ஒரு மதக்கலவரம் உருவாகக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த இடத்தை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இதில் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு அதை வந்து அனுமதிக்கவே முடியாது, காலங்காலமாக எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்து மேல்முறையீட்டுக்காக போயிருக்காங்க. உங்களுடைய பார்வை சார்? அதாவதுங்க, வடிவேலு படத்துல வந்து எந்த இடத்துக்கு போனாலும் பாடிஸோட கொண்டைய மறைக்க மாட்டேங்கிறேன்னு ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் ஒரே ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு, அதாவது மசூதி வெர்சஸ் கோயில் அப்படிங்கிற ஒரு அரசியலை வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அயோத்தியில ஆரம்பிச்சது இப்ப 11 சிவில் சூட் வந்து இருக்கு. இது வந்து மசூதியா கோயிலான்ற டிஸ்பியூட்ல 11 சிவில் சூட் இருக்கு. இப்ப இந்த கேஸ் நம்ம திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இது அப்படியே வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி. எதோட ஜெராக்ஸ் காப்பின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால பாபா புடன்கிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சிக்மங்களூர் மாவட்டத்துல பாபா புடன்கிரின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த பாபா புடன்கிரியில வந்து என்ன அப்படின்னா, அங்க ஒரு குகை இருக்கு. அந்த குகையில வந்து பாபா பூடன் அப்படிங்கிற ஒரு சூஃபி ஒரு செயின்டினுடைய ஒரு சமாதி இருக்கு.
அத வந்து இந்துக்களும் வழிபடுறாங்க, இஸ்லாமியர்களும் வழிபடுறாங்க. அங்க போய் வந்து அந்த மந்திரிச்சு தாயத்தை கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடக்குது. இப்ப அதுக்கப்புறம் என்னன்னா, அதே பாபா புடன்கிரின்ற இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தத்தாத்திரேயருடைய கோயில் இருக்கு. அந்த தத்தாத்திரேயருடைய கோயிலும் அதே மலை மேல இருக்கு. இப்ப பாரதிய ஜனதா கட்சி 1990கள்ல வந்து கர்நாடகத்துல வந்து கால் பதிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சப்ப முதல்ல வந்து அவங்க எடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இது இந்த பாபா புடன்கிரி விஷயத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி எடுக்கிறாங்க, அந்த குகையில வந்து முதல்ல இந்த தத்தாத்திரேயரோட கோயில் வந்து குகைக்குள்ள இருந்துச்சு. இஸ்லாமியர்கள் வந்து அந்த கோயில வந்து வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு இஸ்லாமியர்களுடைய சமாதியை வச்சு அதை தர்காவா மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சு அது மூலியமா வந்து அந்த சிக்மங்களூர் மாவட்டத்துல வந்து பதற்றமான சூழ்நிலை வந்து உருவாகி இன்னி வரைக்கும் அது அதாவது அன்சால்வ்டு டிஸ்பியூட்டாக தான் இருக்கு. இன்னி வரைக்கும் அது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாகவும் ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் மட்டும்தான் அந்த பாபா புடன்கிரி இஷ்யூ அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் இருக்கு. இதே ப்ளூ பிரிண்ட்டை தான் அப்படியே காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்துக்களுக்கு நல்லது பண்ணணும், இந்துக்களுடைய கோயில்களை இது பண்ண, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது சாமானிய இந்துக்களுக்கு நல்லா தெரியும், தமிழர் வழிபாடு அப்படிங்கிறது வேற, இன்னொன்னு இப்ப ஆரிய வழிபாடு அப்படிங்கிறது வேற. முருகன் அப்படிங்கிறவர் வந்து தமிழ்நில கடவுள். இந்த தமிழ்நில கடவுளோட வழிபடுறதுக்குரிய முறை என்னன்னு தமிழர்களுக்கு நல்லா தெரியும். இவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜெய் ஸ்ரீராமும் ஜெய் மாகாளி அப்படின்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல வந்து முருகனுக்கு வந்து அரோகரா போட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையை தட்பவெப்பத்தை மாத்தி இதை வந்து ஒரு உத்தரப்பிரதேச மாதிரியோ இல்ல வந்து வேற ஒரு மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரியோ மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மட்டும்தான் இவங்க இப்ப செய்யறாங்க. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இப்ப எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் தீர்ப்பு அங்க இருக்கும் பொழுது ஒரு சிங்கிள் ஜட்ஜ் தீர்ப்பு எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நமக்கு இருக்கு. அதுக்குரிய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து சாமானிய தமிழர்கள் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. இன்னொரு விஷயத்த வந்து நம்ம தெளிவா இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். இந்த மாதிரி அதாவது எனக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கையோ இல்ல வந்து இந்த சென்டிமெண்டோ எதுவுமே கிடையாது. ஆனா எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாரு, பிஜேபியை சார்ந்தவரே ஒருத்தர் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, தெலுங்கானால ஹசரத் அலிஷா அப்படின்னு ஒரு தர்கா இருக்கு. அங்க வந்து ஜோகுலம்பான்னு சொல்லி ஒரு அம்மன் கோயில் அங்க இருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்பியூட்ல வந்து கைய வச்சவரு ராஜா சிங் அப்படின்னு ஒருத்தவரு. அந்த ராஜா சிங் அப்படிங்கிறவரு இன்னைக்கு பிஜேபியிலேயே இல்ல. அதே மாதிரி இந்த பாபா புடன்கிரி இஷ்யூலயும் சரி 2022ல என்ன, அதாவது அயோத்தி தீர்ப்பு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னா, ஈஸ்வரப்பான்னு ஒருத்தவர் கர்நாடகத்துல மந்திரியா இருந்தவர், ஈஸ்வரப்பா துணை முதலமைச்சரா இருந்தவர் ஈஸ்வரப்பா. அந்த ஈஸ்வரப்பா இந்த பாபா புடன்கிரில ஒரு ரோல் பிளே பண்றாரு. அயோத்தி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, 36,000 கோயில்களை வந்து இப்ப இடிச்சிட்டு வந்து அங்க வந்து மசூதிகளும் தர்காக்களும் கட்டப்பட்டிருக்கின்றன, அதையெல்லாம் நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொன்ன ஈஸ்வரப்பா இன்னைக்கு பிஜேபியில இல்ல, அரசியல்ல அட்ரஸே இல்லாம போயிட்டாரு. அதனால யார் யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கை வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பிஜேபியிலே இருக்கிறது கிடையாது, அரசியல் அட்ரஸே இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லல, பிஜேபியில இருக்கக்கூடிய ஒருத்தவர் எனக்கு சொன்னாரு. அதனால தமிழ்நாட்டுல தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு இந்த தகவல் போகணும். அதே போல அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிஜேபி ஆட்களுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கவனத்துக்காக இந்த தகவல் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த சென்டிமெண்ட் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் எல்லாம் இல்லனாலும் கூட கேட்கறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நன்றி ஹரிஸ்பலா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. ராஜா தமிழ்மாறன் சார், இப்போ என்னன்னா ஒரு விஷயம் நடக்குது. இப்போ சொன்ன மாதிரி யார் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா இப்போது ஒரு நீதிமன்ற உத்தரவுப்படி யார் மனுதாரரே போய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது, அவங்களே வந்து சில தண்டனைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு கூட இனிமேல் தீர்ப்புகள் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அச்சத்தை வந்து நமக்கு ஏற்படுத்துது. ஆனால் ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து அதில் ரொம்ப தீவிரமாக அவர்கள் இருக்கிறார்கள்? இப்போது அரசு வந்து மேல்முறையீடு மனு உச்சநீதிமன்றத்தில் சொல்லும்போது அவங்க வைக்கிற வாதம் வந்து இவர்களுக்கு வந்து வேறு ஒரு மறைமுக உள்நோக்கம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அரசு தரப்பிலேயே வந்து சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மறைமுக உள்நோக்கம் அப்படிங்கிறது என்ன? ஆட்சியை இங்கே பிடிப்பது அல்லது வந்து இங்கே காலூன்றுவது, அவர் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் அப்படி பண்ணாங்க, அந்த மாதிரியா வேற என்ன மறைமுக உள்நோக்கம் அப்படின்னு அரசு குறிப்பிடுது? இந்த தீர்ப்பில் 2-3 விஷயங்கள் வந்து ரொம்ப நெருடலாக மக்கள் பார்க்குறாங்க. ஒன்று வந்து நீங்கள்
பொதுவாகவே அங்கே தீபம் ஏற்றுறது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் ஏற்றுவாங்க. அதை நீங்கள் ஒரு தனிநபர் கையில் நீங்கள் கொடுக்குறீங்க. ராம ரவிக்குமார் நீங்கள் 10 பேரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஏற்றுங்கிறீங்க. அவர் அந்த கோயிலுக்கு பரம்பரை பட்டதாரா, அதாவது பட்டக்கார, அந்த உரிமைகள் ஏதாவது வச்சிருக்காரா? அப்படி இல்லை. அப்படி நீங்க ஒரு தனிநபருக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது இல்ல? கண்டிப்பா. இந்த அடுத்த ஆண்டு தொடருவார் அவர். இதை காரணமாக இது ஒரு 5 வருஷம் ஆயிருச்சுன்னா நாங்க காலகாலமா நாங்க இங்க வந்து ஏத்திக்கிட்டு இருக்கோம், எங்க பரம்பரையே இங்க தான் இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? அப்ப நீங்க கொடுக்குற இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை மக்களுக்கு எழுப்புது. ஏன் இந்த ராம ரவிக்குமாருக்கு அவரோடு சேர்ந்து 10 பேர் போய் ஏத்துறோம்னு கொடுக்குறாங்கிறதுக்கான பதில் தெரியல நமக்கு. ஒண்ணு அப்படி கொடுத்துருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய என்ன சொல்றது, ஆட்சேபனைக்குரிய ஒரு தீர்ப்பு தான் வந்து மக்கள் பார்க்கறது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த தீர்ப்பு வந்த உடனே அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. ஹச்ராஜா அவர்கள் வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்களும் போய் ஏத்துவோம்னு கிளம்புறாங்க. ஏங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது நிரந்தரமா இல்லை அதற்கு மேல்முறையீடு போகிறதுக்கான முறைகளை அரசு வந்துருக்கு. ரெண்டாவது ஒரு முறையை மாற்றின உடனே ஒரு பரபரப்பில் எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் மோடில் வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கான ஒரு இலக்கோடு அவங்க போகிறாங்கங்கிறத அவங்களையும் அனுமதிக்கிறதுக்காக அந்த கோர்ட்டு ஒத்துழைச்சிருக்குங்கிறது தான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இதில் கூடுதல் இன்னொரு என்னென்னா, சிஐஎஸ்எஃப்லாம் இப்படி பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. சிஎஸ்எஃப் பொதுவாக அங்கே எதுக்காக நியமனம் பண்ணியிருக்காங்க? இல்ல அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து முன்னாள் நீதியரசர் ஹரிபரந்தாமன் உள்ளிட்டவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெர்மிஷன் வந்து சுப்ரீம் சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அல்லது அதை எதுக்கு பயன்படுத்தணும்னா இது மாதிரி வளாகங்கள், அரசு வளாகங்கள், நீதிமன்ற வளாகத்தை லா அண்ட் ஆர்டர் மேட்டர்ஸ்குள்ள வந்து சிஏஎஸ்எஃப் இப்படி வரலாமாங்கிறது உண்மையிலேயே அது எங்களுக்கு புரியாது. தமிழ்நாடு காவல்துறையே வந்து அவமதிக்கின்ற ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாங்க. ஏன்னா நீங்க அங்க இருந்து அவங்க வர்றாங்க, சென்ட்ரல்ல இந்த 10 பேர் இருக்காங்க. இந்த ராம ரவிக்குமாரனுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எப்பவுமே வந்து சமுதாயத்துல பிரச்சனைகள் உருவாக்குற மாதிரியான பேச்சுக்கள் தான் வச்சிருந்திருக்காரு. அதுவும் வந்து இந்து முன்னணியில இருந்து அவர் தொடர்ந்து பிரச்சனைகளை, நீங்க இன்ஃபேக்ட் வந்து ஹச்ராஜா அவர்கள் வரும்பொழுது, ஏற்கனவே அந்த கந்தூரி பிரச்சனை வரும்பொழுது ஒரு இது வந்து சமூக அமைப்பா மாத்தணும், இங்க இருக்கக்கூடிய தர்காவை வந்து இங்க இருந்து எடுக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். அதே திரும்பவும் ஹச்ராஜா சொல்றாரு. அதாவது எப்படி வந்து அயோத்தியில வந்து பாபர் மசூதியை ரீலோகேட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி நீங்க திருப்பரங்குன்ற மலையில் இருக்கிற சிக்கந்தர் தர்காவை வந்து ரீலோகேட் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கறத யார் கேக்குறது? திருப்பரங்குன்ற மக்கள் கேக்குறாங்களா, இல்ல கோயில் நிர்வாகம் கேக்குதா, இல்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவுமே இல்லையே. நீங்க வெளியே இருந்து நீங்க ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து மொபிலைஸ் பண்ணி அங்க தகராறுக்கு போயிட்டு இருக்கீங்க. மதுரைக்காரங்களை எனக்கு தெரிஞ்சு இவங்க குறைச்சி எஸ்டிமேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மதுரையை சேர்ந்தவங்க நம்ம கனெக்ஷன்ல வர்றாங்க, வந்து பேசலாம். மதுரையை சேர்ந்த பொதுமக்களினுடைய பிரதிநிதியாக திரு வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதுரையிலிருந்து. அவருடையும் கருத்திலே கேட்கலாம். வெங்கடேசன் சார் வணக்கம். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தான் மிக கவலையோடு கூட எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப அங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மனு கொடுத்தாங்க, அதனாலதான் வந்து நாங்க இதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் எல் முருகன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது பொதுமக்கள் மனு கொடுத்தாங்க இதுக்காக அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையிலேயே மதுரையை சார்ந்த பொதுமக்களாகிய நீங்கள் இப்படி ஒரு இடத்துல நீங்க வந்து தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு மனு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா சார்? முதல்ல வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்க வந்து முருக பக்தராகவும் பவள கலிவாய் பெருமாள் அவரோட பக்தராகவும் பொதுமக்கள் ஒருத்தராகவும் நான் பேசுறேன். இது வந்து முழுக்க முழுக்க பொதுமக்கள் மனு கொடுத்ததுன்றதே ஒரு கட்டுக்கதை. இது வந்து அரசியலுக்காண்டி செய்யப்படுகின்ற, அரசியல் ஓட்டு வேட்டைக்காண்டி செய்யப்படுகின்ற மக்களை பிரித்தாலும் சதி செயல். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு திட்டமிட்ட சதி. மதுரை மக்கள் எல்லாருமே வந்து திருப்பரங்குன்றத்துல நல்லா ஒற்றுமையா எல்லாரும் நல்லா சாமி கும்பிட்டு இருக்காங்க மேடம். அந்த கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ. அதாவது மதுரை மக்களை பொறுத்தளவு திருப்பரங்குன்றன்றது முதல் படை வீடு. அதுல வந்து பெண்கள் வந்து வள்ளி இது தெய்வானைக்கும் முருகனுக்கும் திருமணமான திருத்தலம்ன்றனால அந்த இதுல அங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சு தனக்கு நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஒரு வேண்டுதல் வைக்கக்கூடிய முக்கியமான திருத்தலம். அதுக்கு பின்னாடி வந்து காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒண்ணு இருக்கு நிறைய. அதுல அதுக்கும் அந்த ஒரு அதுக்கும் மேல வந்து தர்கா இருக்கு. இந்த ஏறினதுமே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. இதெல்லாம் வந்து இங்க இருக்கிறது ஒரு 6000 வருஷ பழமையான உயிர்ப்போட இருக்கிற ஒரு
நகரம்னு பல ஆய்வுகள் வந்து மதுரையை பத்தி சொல்லியிருக்கு. சரி. அந்த மதுரையோட மாண்பை வந்து கெடுக்கிற வகையில இவங்களோட அரசியல் நரித்தந்திரத்துக்காண்டி இந்த செயல்களில் ஈடுபடுறாங்க. சரி வெங்கடேசன் சார், இப்போ அந்த அந்த இடத்துல சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லையா, நீங்க சொல்ற மாதிரி அந்த தர்கா அங்க இருக்கிறதுனால இந்துக்களான நீங்க அங்க போய் வழிபட போறதுல ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி ஏதாவது நீங்க உணர்றீங்களா? நாங்க நல்லா போய் சாமி கும்பிட்டு வருவோம். சாமியா தான் பாக்குறோம். தர்காவுக்கும் எங்களுக்கு சாமி தான், அது ஒண்ணும் இல்லையே. நாங்க போய் குழந்தைகளை இது மந்திரிச்சுட்டு வருவோம், சாமி கும்பிட்டு வருவோம். எங்களுக்கு அதுல வந்து வேறுபாடு இல்லையே. எங்களுக்குள்ள வந்து இஸ்லாமியருக்கும் எங்களுக்கும் வந்து வேறுபாடே இல்லை. அதுல நாங்க வந்து நல்லா ஒற்றுமையா இருக்கிறோம், பழகுறோம். மதத்துக்காண்டியோ இது பிரிவினையை ஏற்படுத்தணுன்ற நோக்கமோ எங்களுக்குள்ள இல்ல. சரி. அந்த அரசியல் கட்சிகளுக்கு உண்டான அரசியல் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான வேலைய அவங்க மக்களை பிரிச்சு மக்களை கலவரம் உண்டு பண்ணி அதன் மூலம் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. ஒரு இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இரும்பு காலத்துக்காண்டி நாங்க போராடுறோம் அப்படின்னு சொன்னா நாங்க வரவேற்கிறோம். தண்ணி இல்லைன்னு சொன்னா வரவேற்கிறோம். இது வேற ஏதாவது அடிப்படை தேவைகள் இல்லைன்னு சொன்னா வரவேற்கிறோம். இப்படி போராட்டங்களை நாங்க வரவேற்கிறோம், எல்லாருமே சேர்ந்து வரவேற்கிறோம். அதே மாதிரி எய்ம்ஸ் வரல, மெட்ரோ ட்ரெயின் வரல, இப்படி வந்து பல்வேறு மக்கள் நல திட்டத்துக்காண்டி சொன்னா அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து நாங்களும் கூட வந்து அரோகரா அந்த இன்னொரு கோஷம் என்னமோ கட்சியில இருந்து போடுறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அரோகரா போடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆனா செய்யறது பூரா என்ன செய்யறாங்கன்னா, வெளியில இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து மக்களை பிரித்தாலும் அதாவது மதத்தால் இனத்தால் பிரிக்கணும்னு நினைச்சுதான் வந்து இந்த போராட்டம்லாம் வம்படியா திணிக்கப்படுது மக்கள் மேல. இப்படியும் ஒண்ணு இருக்குமோ அப்படின்னு. ஆனா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஒண்ணு அதுக்குண்டான ஒரு நிறைவு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. அதாவது திருப்பரங்குன்றம் வந்து அடுத்த அயோத்தின்னு சொல்லிட்டு பாஜகவை சார்ந்தவங்க மத்த RSS சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவு போட்டுட்டே இருக்காங்க. அவர் கனவு தான் காணணும், அவர் கனவு காணணும். அப்படி கனவு வேணா காண்டுகிட்டு இருக்கலாம். இங்க கனவு கண்டுகிட்டு இது அயோத்தின்னு அவரா தூங்கி எந்திரிச்சு அவரா குளிச்சுட்டு அவரா கோயில போய் வெளியில நின்னு இது அயோத்தி ஆயிரணும் வேண்டுதல் வேணா வச்சுட்டு வரலாம். இங்க அதெல்லாம் நடக்கிற சான்ஸ் இல்ல. அதுக்குண்டான அரசு நடவடிக்கை வந்து ரொம்ப தெளிவா இருக்கு, மக்கள் வரவேற்பை பெற்று இருக்கு. அரசு நடவடிக்கை வந்து அரசு அவ்வளவு கரெக்டா மக்களுக்கு பாதுகாப்பா அரணா இருக்கிறது தான் அரசு. சட்டத்தின் வழி ஆட்சி நடப்பதுதான் அரசு. அந்த வகையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க ரொம்ப கரெக்டா மக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திருக்காங்க. ஏன் அவங்களுக்கே பாதுகாப்பை உறுதிப்படுத்திருக்காங்க. இப்ப அவங்க அந்த இருட்டுக்குள்ள ஏறி இருந்தாங்கன்னா அத்தனை பேரும் எத்தனை பேர் விழுந்திருப்பாங்க, அதுவும் இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையில வந்து காவல்துறை இது ஆட்சித்துறை எல்லாமே வந்து மிகவும் நேர்மையாகவும் நடுநிலைமையாகவும் நல்லா கரெக்டா நடந்திருக்காங்க. யாரோட தொந்தரவும் இல்லாம அவங்களை வந்து அவங்களையும் காப்பாத்தி விட்டுருக்குன்னு தான் நான் பாக்குறேன். என்னோட பார்வையில இருந்து ஒரு பக்தனா இருந்து பாக்குறதுல அவங்களையும் காப்பாத்தி தான் விட்டுருக்காங்க அரசாங்கம். கண்டிப்பா வெங்கடேசன் சார், உண்மையிலேயே வந்து கலவரம் பண்ண வந்தவங்க உயிரை கூட காப்பாத்திருக்காங்க. கண்டிப்பா சார். அதாவது உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சூழல்ல திருப்பரங்குன்றத்து மக்கள் உங்களுடைய இந்த உறுதியான நிலைப்பாடு தான் வந்து எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கு. நன்றி சார், இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நம்மோட மதுரையில் இருந்து திருமதி பாண்டியம்மாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் நாம் பதிவு செய்யலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீப திருவிழாவுக்கு போனீங்களா நீங்க? எப்படி இருக்காங்க? அங்க நல்லா இருக்கும்பா. எப்பயுமே பௌர்ணமிக்கு சனமும் நடந்து போகுங்க, மலை சுத்தி வருவோம். நாங்கள் அங்க இருக்கிறோம் மதுரையில. இன்ன வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல. நாங்களும் முஸ்லிம் வீட்டாளர்களும் மாமா மச்சான் தான் கொண்டாடிக்கிறோம். அவங்க எங்களை மத்தாண்டுவாங்க, நாங்க எசியாண்டுவோம். நாங்க எல்லாமே இப்படித்தான் பேசி பழகி இருக்கோம். அவங்களும் நம்ம கோயிலுக்கு வருவாங்க. இதெல்லாம் அதுகளும் நேர்த்தி கடனுக்கு பிள்ளைகளுக்கு வருங்க, பேசுங்க. அதே மாதிரி நம்மளும் பள்ளிவாசலுக்கு போவோம். நாங்களும் அது பிள்ளைகளுக்கு சோகம் இல்லையா, சோறை எடுத்துக்கிட்டு கூட போய் பள்ளிவாசல்ல மந்திரிச்சுட்டு நாங்க சாப்பிட வருவோம். இன்ன வரைக்கும் நாங்க தாயா பிள்ளையாதான் இருந்திருக்கோம். பிரிவினையில இவங்க மத கலவரங்கன வந்து உண்டு பண்ணி அசிங்கமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நல்லா இருந்த ஊரை கெடுக்க வந்திருக்காங்க அவங்க. ஏன்னா மத கலவரம்னா நம்ம உச்சி பிள்ளையார் கோயில்ல விளக்கேத்தியாச்சு, இன்னத்துக்கு
குத்து விளக்குல போய் கல்லுல போய் ஏத்தணும். எப்பவுமே வந்து எப்பவுமே வந்து எப்பவும் ஏத்துற இடத்துலதான் இப்பவும் ஏத்தி இருக்காங்க இல்லையா? ஆமா, எப்பயும் உள்ளதுலதான் ஏத்திருக்காங்க. ஏன்னா நான் போய் கல்லு தூண்ல போய் ஏத்துவோம்னா எந்த வெறும் கல்லு தூணு நாலு எல்லா கல்லு தூண்ல போய் எப்படி ஏத்துவீங்க? இந்த மாதிரி அந்த மாதிரி நடந்ததுல நானும் 55 வயசு ஆச்சு. இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல. இது வந்து புதுசா கொண்டு வந்தாங்கன்னா அது அவங்க தாயா பிள்ளையா நாங்க மாமா மச்சான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், சியாண்டுவோம், அவங்க அமத்தாண்டுவாங்க. அந்த பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் அதே மாதிரிதான் முஸ்லீம் வீட்டு பிள்ளைகளும் இருக்குங்க. அதுகளுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா அதுக சாமி நம்ம எல்லையில வந்து கும்பிட்டுட்டு போகுங்க. ஏன்னா எதாக நம்ம அது பள்ளிவாசலுக்கு நம்ம எப்படி போறோமோ அவங்களும் வருவாங்க. சரி சரி சரிங்கம்மா. வந்து எல்லாமே பார்த்து எல்லாம் தாயா பிள்ளையாதான் இன்ன வரைக்கும் இருந்திருக்கோம். இவங்க இப்படி பண்ணி நேத்தெல்லாம் விளக்கேத்துனதுனால உச்சி பிள்ளையார் விளக்கேத்துறப்பனால இவ்வளவு ஆளு பூரா திருப்பரங்குன்றத்து ஆளுகள்ல பூரா வெளியில இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆமா, இப்போ அங்க வந்து தர்கா இருக்கு, அந்த தர்காவை வந்து வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க மாத்திக்க வேண்டியதானே? இப்போ அயோத்தி உங்களுக்கு தெரியுமா? அயோத்தின்னு ஒரு இடம் இருக்கு இந்தியாவுல, உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ல. அங்க நடந்த மாதிரி திருப்பரங்குன்றத்திலயும் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல எச் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு, அவரு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் அந்த தர்காவை வேற எங்கேயாவது போய் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாருமா. அது எப்படி நடக்கும்? ஆண்டாண்டுக்கு இருக்கு, எப்படி நடக்கும்? வெள்ளைய ஆட்சியில இருந்து நடந்துகிட்டு இருக்கு, அதவே முடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அங்க திருப்பரங்குன்றத்துல உட்கார்ந்து இருக்கோம். எப்படி நடக்கும்? இவங்களுக்கு என்ன தேவை? அது வந்து இந்த ஊர்ல வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து செய்யணும்ன்ற என்ன அவசியம் உங்களுக்கு? 7 மணிக்கு மத கலவரத்தை உண்டு பண்றாங்களா? நாங்க எல்லாம் தாய் பிள்ளையா இருக்கிறது உண்டு பண்றாங்க. எங்களுக்கு வெக்கமா இருக்கு, இவங்க செய்யறத பார்த்தா எங்களுக்கு வெக்கமா இருக்கு. உண்மையிலேயேம்மா, உண்மையிலேயே ஒரு நீங்க சொல்றீங்களா, எங்களுக்கு வெக்கமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது மதத்தை வச்சு ஒரு அரசியல் செய்யணும்ன்றதே வந்து வெக்கப்பட வேண்டிய ஒரு செய்தின்றத ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு பெரிய செய்தியை சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க இப்படி அரசியல் பண்றதுக்கு வெக்கப்பட்டு போகணும். இந்த இதே மீனாட்சி அம்மன் கோயில்ல என் பேத்தி பிறந்துட்டா தூக்கிட்டு போறோம், முஸ்லீம் வீட்டாளு 2 பேரும் மொட்டக்கோரத்துக்கு வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள உள்ள வராங்க. அவங்களும் அவசியம் பண்ணி சாமி கும்பிட்டு போறாங்க. அப்புறம் என்ன பண்றது? இவங்க இப்படி நடத்துவாங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படி எல்லாம் வர்றதுக்கு? மக்களை தூண்டி விட்டுட்டு மல்லு கட்டி விட்டுக்கிட்டு சண்டை பிடிக்க விட்டுக்கிட்டு நாங்க மச்சா மாமன் கொண்டாடிக்க இருக்கிறவங்களை பிரிச்சு விடுறது மாதிரி ஆகி போகுது. எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நான் அவங்கள விரட்டி அடிச்சிருவான். திருப்பரங்குன்றமே. சரி சரி சரி, கண்டிப்பா உண்மையிலேயே வந்து விரட்டி அடிச்சு கம்ப எடுத்துக்க அடிச்சா மண்டே பொழந்துக்குருவோம். நாங்க நேற்று சூழ்நிலை சரியில்லை, மக்கள் பூரா அதாவது விளக்க ஏற்றிக்கிட்டு வீட்டுகள்ல இருந்து போச்சு. கண்டிப்பாமா, அதாவது எந்த ஒரு கலவரமும் வன்முறையும் வந்துடக்கூடாதுங்கிறதான நம்மளுடைய நோக்கம். இப்போமா தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறையை வைத்து அங்க ஒரு பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, மக்களை வந்து பாதுகாக்கிற வேலையில அவங்க இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு வந்து மக்களை அவங்களுடைய வழிபாட்டு இடங்களுக்கு போய் வழிபட விடாம செய்யறாங்க, இந்துக்களை வந்து ஒடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் எல்முருகன் இருக்காரு, அவர் பேசியிருக்காரு டெல்லியில. உண்மையிலேயே வந்து நீங்க வழிபடுறதுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது இடைஞ்சல் செய்தா உங்களுக்கு? எந்த இடைஞ்சலும் இல்ல, நாகரிகமாக போய்கிட்டு இருக்கு, நல்ல நாகரிகமா போய்கிட்டு இருக்கு. போலீஸ்காரங்களும் அழகா ஒழுக்கமா போய்கிட்டு இருக்கு. கிரிவலம் போற சனத்தையும் கெடுத்துட்டாங்க. கிரிவலம் போறதையும் கெடுத்து சண்டையை புடிச்சு நீ ஏன் மேடம் மாடிக்கு போய் எதுக்கு மலைக்கு போறீங்க? அங்க விளக்கு எரியுது, நீ எந்த தூண்ல போய் நீ விளக்கேத்த போற? தூணு இருந்தா தானே? தூணு இல்லையே, எல்லாம் கல்லு தானே இருக்கு நாலு மூலையிலயும். எதுக்கு நீ தூணு ஏத்து நீ தூணுக்கு போறீங்க? ஏன் பூரா திட்டம் போட்டு நீங்க வாரீங்களா? இங்க நடக்காது, மதுரைக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நடக்காது. சரி, சாமி கும்பிட போறவங்கள காவல்துறை வந்து தடுத்து நிறுத்துறாங்க, சாமி கும்பிட போவிட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த அங்க இந்து முன்னணி எல்லாம் போராடினாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்றாங்க. அத அவங்க போய் சொல்றாங்க, அவங்க வேணும்னு சொல்றாங்க. நம்ம எப்படி தடுக்கிறோம்? தடுக்க மாட்டோம். அவங்க கையில விளக்கு இல்ல, எண்ணெய் இல்ல, திரியேத்த போறாங்களா? திரியேத்த போறாங்களா? அப்ப வம்புலுக்கு வராங்களா? அப்ப விளக்கு எடுத்துட்டு வரல, திரி எடுத்துட்டு வரல, எண்ணெய் எடுத்துட்டு வரல, அப்புறம் எதுக்காக அங்க வந்திருக்காங்க? என்னப்பா நீங்க சொல்ற மாதிரி அவங்க கையில விளக்கு கிடையாது, எண்ணெய் கிடையாது, திரி கிடையாது, திரி இல்ல, இல்ல. அப்ப எதுக்காக அங்க வந்திருக்காங்க அவ்வளவு பேரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல?
அதாப்பா வம்பு. வம்பளுக்க சாதி கலவரத்தை உண்டு பண்ணு முஸ்லிம்களுக்கு என்ன செஞ்சாங்க? முஸ்லிம் நாங்க பூரா தாயா பிள்ளையா இருக்க முஸ்லிமு எல்லா பேருமே. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? நீ என்ன எதுக்கு எல்முறை எல்லாம் ஒரு ஆளா? எல்முறை ஒரு ஆளா? நீ எல்லாம் உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நீ மக்களை வந்து கூறு வைக்கணும்னு நினைச்சீங்களா? கூறு வைக்கணும்னு நினைச்சீங்களா? உலகத்திலயும் திருப்பரங்குன்றமா மதுரைக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ உங்க பல்சா பாயாது. அம்மா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப இவ்வளவு வந்து திருப்பரங்குன்றத்து மக்கள் நீங்கள் வந்து இவ்வளவு தெளிவா இருக்கீங்க, எங்களுக்கு வந்து எப்பவுமே நடக்கிற மாதிரி நடந்தா போதும், இவங்க வேணும்னே மத கலவரத்தை தூண்ட பாக்குறாங்க, இவ்வளவு தெளிவா அழகா நீங்க வந்து பேசுறீங்க. ஆனா உங்க திருப்பரங்குன்ற தொகுதியில ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அதிமுகவோட எம்எல்ஏ திரு ராஜன் செல்லப்பா. அவரும் அவருடைய கட்சியான எடப்பாடி அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இந்த மத கலவரம் செய்ய வந்தவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்கம்மா. அவங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க கிடக்காப்பா எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால அப்படி செய்யறாங்களா? எதுனால செய்யணும்? நான் உள்ளத சொல்றேன். நம்ம விலைக்கு ஏத்தியாச்சு மேல இல்ல, ஏற்கனவே ஏத்தி இருந்தாதான் ஏத்த விடாம இருந்தாதான் தப்பு. இது தூண்ல போய் இவங்க ஏன் தேவையில்லாம ஏத்தனா மழை கலவரத்தை உண்டு பண்ண முஸ்லிம் வீட்டாளு என்ன செஞ்சாங்க? அந்த மாமா மாருக அந்த சியா மாருக என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே இல்ல. அதுக்கு பாட்டுக்கு அது இருக்கு, நாங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம். தாயா பிள்ளையா பழகுறோம், நல்லது கெட்டதுக்கு போறோம் வாரோம். கோவிலுக்கு அவங்க கோயிலுக்கு போனோம், எங்க கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு அவங்க வராங்க. அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா அவங்க பாவம் வருது நம்ம கோயில நேர்ந்துகிட்டு. இப்போ மக்களான உங்களுக்கு பாதுகாப்பா நிக்க வேண்டிய உங்க தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இருக்காரு இல்லையா திரு ராஜன் செல்லப்பா, அவர் வந்து பாஜக அவங்க கும்பல் பக்கமா நிக்கிறாரு. பாஜகவுக்கு அவங்க கூலி போடுவாங்கப்பா. அவங்க ஊழக்கும்புடு போட்டு எல்லாம் சேர்ந்துருக்காங்கல்ல, மழை காலத்தை உண்டு பண்ணி ஏதாவது வரணும்னு நினைக்கிறாங்க. அது உலகத்துல இங்க வராது. திருப்பரங்குன்றத்தை வச்சு விளையாடணும்னு நினைச்சா விளையாட முடியாது. சரி, சரிங்கம்மா ரொம்ப நன்றி. ரொம்ப தெளிவா வந்து இங்க வந்து உங்க கருத்துக்களை பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா, இணைப்புல வந்து கருத்துக்களை சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. திருப்பரங்குன்றத்தில் RSS பாஜக இந்து முன்னணி அமைப்புகள் ஒரு திட்டமிட்டு மத கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து சட்ட ரீதியாக தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்துகின்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக மதுரை மக்களினுடைய கருத்துக்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திரு அன்புராஜா அவர்கள் மதுரையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். அன்புராஜா சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ திருப்பரங்குன்றம் விஷயமா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே பாண்டியம்மாள்னு ஒரு அம்மா பேசினாங்க, வெங்கடேசன் ஒரு சார் பேசினாரு அங்கிருந்து. இப்போ நீங்க உங்களுடைய பார்வை அங்க எப்படி சார் இருக்கு? இப்போ என்னன்னா தமிழ்நாடு அரசு வந்து திருப்பரங்குன்றம் மக்களை வந்து வழிபாடு செய்ய விடாம தடுக்கிறாங்க, அவங்களுக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அங்க இருக்கிற அந்த RSS இந்து முன்னணி பாஜக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அங்க என்ன சார் நடக்குது? உண்மையிலே பாத்தீங்கன்னா மேடம், இங்க தமிழ்நாடு அரசு தடுக்கல, இந்த பிஜேபி RSS கும்பல் தான் எங்களை சாமி கும்பிட விடாம தடுக்கிறாங்க. ஏன்னா இந்த ராம ரவிக்குமார்ன்ற நபர் எந்த ஊரை சேர்ந்தவர், திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவரா, இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது. அவருடைய சுயலாபத்துக்காக இந்த வழக்கை போட்டுட்டு அவர் போய் நீதிமன்றத்துல போய் உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க வந்து அயோத்தியா மாத்தணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமிய சொந்தங்களும் நாங்களும் மாம மச்சானா பழகிக்கிட்டு இருக்கோம். நான் மாசம் கிரிவலம் போவேன். கிரிவலம் போகும்போது மலைக்கு பின்னாடி தென்பரம் குன்றம்ன்ற பகுதியில ஒரு இஸ்லாமிய மாமா முகமது ரபிக்ன்றவரு பல வருஷமா அந்த கிரிவலம் போறவங்களுக்கு, வெயில்ல போறவங்களுக்கு தண்ணி கொடுப்பாரு, இலவசமா தண்ணி கொடுப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது நீங்களே போனா கூட பாக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க வந்து இஸ்லாமியர்களும் நாங்களும் ஒற்றுமையா இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல, அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம். இப்ப நேற்று முந்தானத்து இங்க வந்தவங்க எல்லாம் அந்த ராம ரவிக்குமார் கூட வந்தவங்க யாருமே திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியாது. அதான் எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு. நாங்க இன்ன வரைக்கும் வந்து அவ்வளவு ஒற்றுமையா இருக்கோம். கண்டிப்பா. ஆனா இப்போ வந்து பொதுமக்கள் வந்து மனு கொடுத்திருக்காங்க, அதனாலதான் நாங்க இந்த பிரச்சனையை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல் முருகன் சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு காவல்துறை வந்து மக்களை வழிபட போக விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. காவல்துறை இப்ப அங்க என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுது நீங்க பாக்குறீங்க சார்? காவல்துறை மிக அருமையா செயல்படுது, பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் யாரோ வந்து மனு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. அந்த மனுவை பொது வெளியிட தயாரா இருக்காரா? அது யாரு கொடுத்ததுன்னு தெரியுமா அவருக்கு?
அந்த அந்த மனுவை பொது வெளியிட சொல்லுங்க, பப்ளிக்கா வெளியிட சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இவங்க உண்டா கொண்டு வர்றது இந்த ஆகம விதியை கொண்டு வருவாங்க. இப்ப 2006 பாத்தீங்கன்னா அர்ச்சக நியமன கமிட்டின்னு ஏகே ராஜன் தலைமையில அரசாங்கம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டி ஸ்தபதி கணபதி ஐயா கிட்ட போய் பல கருத்துக்களை கேட்கிறாங்க. அப்ப ஸ்தபதி கணபதி ஐயா வந்து ஆகம விதிகள் படி கட்டப்பட்ட கோயில்கள்னா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை எடுத்து சொல்றாரு. அவர் சொன்னது அடிப்படையில பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், பிள்ளையார்பட்டியில இருக்கிற அந்த விநாயகர் கோயில், இந்த 3 கோயில் வந்து ஆகம விதிப்படியே கட்டப்பட்ட கோயில்கள் இல்லைன்றாரு. அப்போ இங்க ஆகம விதிகளே பொருந்தாது. இவங்க ஆகம விதிப்படின்னு எப்பயுமே பேசுவாங்க. ஆகம விதி வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு பொருந்தாது. இங்க தீபம் ஏத்துறது ஏத்தாதது வந்து எனக்கு 35 வயசு ஆகுது. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அந்த பிள்ளையார் கோயில்ல தான், உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் இப்பயும் ஏத்தி இருக்காங்க. இதுல எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. இப்ப கொண்டு போய் எல்லக்கல்லுல போய் தீப ஏத்தணும் சொல்றாங்களே, இதெல்லாம் நியாயமா? இல்ல, அதுக்குதான் அவர் நீதிபதி திரு ஜி.ஆர். இவர் சுவாமிநாதன் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல தீபம் ஏத்துறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப வீடுகள்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து தீபம் ஏத்தி வைக்கலையா கார்த்திகை திருநாளுக்கு, அந்த மாதிரி அங்க ஏத்துனா என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒன்றுக்கு மேற்பட்ட 1000க்கு மேற்பட்ட விளக்கு வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள ஏத்திருக்காங்க. ஏன் ஒரு விளக்கு மேல ஏத்தனா அவருக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கும் தெரியல. 1000 லட்சக்கணக்கான விளக்குகள் வந்து கோயிலுக்குள்ள எரியுது. அன்னைக்கு ஒரு சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல ஒரு விளக்கு ஏத்துவாங்க. அது அந்த ஒரு நாள்ல அது முடிஞ்சு போயிடும். சரி, கண்டிப்பா கண்டிப்பா. சரிப்பா, அந்த தர்கா அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற இடத்துக்கு வச்சுக்கோங்கன்னு எச் ராஜா சொல்றாரு. திருப்பரங்குன்ற மக்களான உங்களுடைய கருத்து என்ன சார்? அது அந்த தர்கா அங்க இருக்கிறதுனால இந்து சமய மக்களினுடைய வழிபாட்டுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கிறதா? அந்த தர்காவை வந்து அவர் சொல்றாரு அயோத்தியில எப்படி வேற இடத்துல பாபர் மசூதியை கொண்டு போயிட்டாங்களோ அந்த மாதிரி நீங்களும் எடுத்துட்டு போக வேண்டியதானே, வேற எங்கேயாவது வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் எச் ராஜா சொல்றாரு. எச் ராஜா ஒரு வாட்டியாச்சும் அந்த மலை மேல ஏறி இருக்காரா? நயனார் நாகேந்திர ஒரு வாட்டியாச்சும் அந்த மலை மேல ஏறி அந்த தர்கா எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? அந்த தர்கா இருக்கிறது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான். ஏன்னா எல்லா வழிபாடும் அங்க இருக்கிறது எங்களுக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க அங்க போனோம்னா அங்க மலை மேல ஏறி போனா ரொம்ப டயர்டா இருக்கும், தண்ணி தவிக்கும். அங்க போய் அந்த தர்கால தண்ணி குடிச்சுக்குருவோம் நாங்க. ஏன்னா அவங்களும் சாப்பாடு போடுவாங்க. அங்க வந்து அவங்க முஸ்லிம் மக்கள் வந்து வழிபாடு பண்ணும் போது அவங்க ரம்ஜான் அப்பெல்லாம் நல்லா சாப்பாடு போடுவாங்க. நல்லா சாப்பிடுவோம். ஆடெல்லாம் பலி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வந்து கறி விருந்தெல்லாம் போடுறாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து இந்து மக்களுக்கு வந்து ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கா சார் அந்த மாதிரி ஏதாவது? இந்து மக்களுக்கு ஒவ்வாத விஷயமா? நம்ம கருப்பசாமிக்கு கிடா ஓட்டுறோம், முனியாண்டி சாமிக்கு கிடா ஓட்டுறோம். இது என்ன ஒவ்வாத விஷயம்? இது எல்லா பேரும் நம்ம பண்றது தானுங்க. இதுல என்னங்க இருக்கு? கீழே அதை ஒட்டி பாத்தீங்கன்னா தென்பரங்குன்றத்துல சமணர் படுகைகள் இருக்கு. அப்ப அங்கேயே ஒரு கொடி பிடிச்சுக்குருவாங்க. இது வந்து முருகன் கோயில், சமணர் படுகைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஓகே 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 சார், ஃபைன் சார். இப்போ நிறைவா ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள் பத்தி திருப்பரங்குன்ற மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை? தமிழ்நாடு அரசு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. எந்த நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்தாலும் என்ன நடைமுறையோ அதை சூப்பரா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனைய இவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்கொண்டதுக்கு எங்க முதலமைச்சருக்கு நன்றி, இந்த திருப்பரங்குன்ற மக்கள் சார்பா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி அன்புராஜா சார், ரொம்ப அழகா தெளிவா வந்து நீங்க பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு. ராஜா தமிழ்மாறன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அது தெரியுது. நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சகோதரர் சொன்னார், நம்மளுடைய இலக்கியங்களை நற்றிணையில், குறுந்தொகையில், அகநானூறு, புறநானூறு, பரிபாடல் இதில் எல்லாத்துலேயுமே செம்மறிக்கடா வெட்டி நாம் படையலிடுகின்ற வழக்கம் உள்ளவர்கள் தான் நம்ம தமிழ் சமூகத்தினர். இது நான் சொல்லலை, இலக்கியங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயே அழகா சொன்னார், கருப்பணசாமிக்கு வெட்டுறோம்னாரு. அப்போ ரத்த கொடை வழங்குறது நமக்கு வழக்கம். அதே மாதிரி இஸ்லாமிய நண்பர் அவரும் அங்கே வெட்டுறாருன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து வழங்குறதுல என்ன தப்பு இருக்கு? இது எங்களுக்கு உண்டான சமாச்சாரங்க. இந்த உணர்வு யாருக்கு புரியும்னா தமிழர்களுக்கு புரியும்.
இந்த பழி கொடுத்து அதுல எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. ஆமா, அது எங்களுடைய இனம், அது ஒரு எங்களான அடையாளம், எங்களுக்கு இருக்கு. ஆமா, எங்களுக்கான முறை. அப்ப இதை வந்து ஒருத்தர் நிறுத்தணும்னு சொல்றதோ, இது இந்த உணர்வுகள் புரிஞ்சவங்க தான் இது போன்ற வழக்குகளோ இது மாதிரி நிகழ்வுகள்ல தீர்ப்பு சொல்றதோ இருக்கணும்ங்கிறது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். ஒரு சாமானியரா சொல்றேன், ஒரு கடாவற்ற வழக்கு உள்ளவங்களா நான் சொல்றேன், அந்த மரபுகளையும் புரிந்தவர்கள். ஆமா, நீங்க அதாவது பலியிடுகின்ற வழக்கமே இல்லாத அதை தப்புன்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து எப்படி வந்து இந்த உணர்வுகளை புரிஞ்சு தீர்ப்பு வழங்க முடியும்? கிடையாது. அப்ப இது போன்ற வழக்குகள் பேசும் பொழுது இந்த இனம் அடிப்படையில் இருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு தீர்ப்பு அவங்க கொடுத்தாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு IPS ஆபீசர் ஒரு சில வழக்குகளை விசாரிச்சாங்கன்னா தீர்ப்பு சரியா இருக்காது, விசாரணை சரியா இருக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது போல இது போன்ற வழக்குகள் தொன்மை வரலாறு தெரிஞ்ச இவர்கள் தான் விசாரித்து தீர்ப்பு வழங்குறதா இதுக்கு நிரந்தரமான தீர்வா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் அதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். நன்றி. ஹரிஸ் பாலா சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம் ப்ளீஸ், கொஞ்சம் சுருக்கமா. போன தடவை சொன்ன லிஸ்ட்ல அத்வானி பேரை விட்டுட்டேன், அந்த லிஸ்ட்ல அத்வானி பேரையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து இதுக்கு மதுரை மக்கள் எல்லாம் பேசுறதை கேட்கும்போது, குறிப்பா அந்த பாண்டியம்மான்ற அந்த பாட்டியம்மா என்னோட பாட்டியம்மா மாதிரியே இருக்கிறாங்க, அவங்க பேசுறதை கேட்கும்போது இதுதான் தமிழ்நாடு அப்படின்றது வந்து ஒன்றியத்துல இருக்கிறவங்களுக்கு சனாதன சக்திகளுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா இந்த இடத்துல இது என்ன சொல்றது. அவங்க பேசினப்ப ஒரு பக்கம் வந்து எனக்கு வந்து இப்ப யாரு எல்முருகன் கேட்டப்ப சிரிப்பு வந்தது, இன்னொரு பக்கம் வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சரியம்னா, ஒரு சாமானியமான ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சாமானியமான ஒரு திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு Tier 2 Tier 3 இருக்கிற இடத்துல ஊர்ல அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளவு அரசியல் அறிவு எப்படி இருக்கு, ஒரு சமூக சமத்துவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. என் கண்களுக்கு வந்து கொஞ்சம் கண்ணும் கலங்கி போனேன். இதுதான் பெரியார் கொடுத்த தமிழ்நாடு அப்படிங்கறத வந்து நான் இன்னைக்கு வந்து உணர்ந்தேன். அதாவது வந்து இப்ப பாஜக இன்னும் சங்கிகள் வந்து இன்னொரு உணர்ந்துக்கணும். ஒரே செகண்ட், ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகும் மாவி தானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மை யாவர்கான வல்லரோ அப்படின்னு சித்தர் சிவவாக்கியர் இந்த பாஜக சனாதன சக்திகளை பார்த்தா சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற கேள்வியோட என்னுடைய நிறைவு கருத்தை நிறைவு செய்ய. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி சார், உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. மதுரையிலிருந்து பேசிய மக்கள் சொன்னது, அவங்க வந்து பெரியார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலையே தவிர மற்றபடி வந்து இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு, அந்த வரிகள் தான் எனக்கு அவங்க பேச நினைவுக்கு வந்துச்சு. நன்றி. இப்படி மக்களினுடைய ஒற்றுமையும் உணர்வும் அரசியல் புரிதலும் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் வந்து மதவாத சக்திகள் தலை தூக்கவே முடியாது என்பது வந்து உறுதியாக தெரிகிறது. நன்றி, உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. சிந்தனை கிழமை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.